வருவார் வீட்டை வாங்க, அவர் இல்லை, வயலுக்கு போயிருக்கார், வெள்ளாமை பூச்சிக்கு போயிருக்கார், வியாபாரத்துக்கு போயிருக்கார், மீனுக்கு போயிருக்கார். வாங்கல வந்த நீங்க வாங்கல வாங்கல நீதிங்கள தேதான் அடிச்சு போங்கல வாங்கல. அவர் உங்களுக்கு பெரிய தங்க கட்டி உரம் வேண்டாலும் ஒன்றும் இல்லை. வாகரார் அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் இல்லை. இந்த குடும்ப ஸ்டைல் அத அவர் இல்லை. நீங்க போயிட்டு வாங்க. நம்முடைய மாமனார் வாரார், அவர் மஹரம், வீட்டை வச்சுட்டே தனி கொடுக்கலாம். மாமனார் மஹரம், மச்சினன் மஹரமா? மச்சினன் மஹரம் இல்லை என்றுமோ அவரை தம்பி நாம் உள்ளுக்கு எடுக்கல தேத்தாங்க கொடுக்கலண்டா இன்னும் கொதிப்பாங்க. பிரச்சனை வரட்டும். நான் இஸ்லாமிய சட்டத்தை தான் செய்தேன். நொட்டலாம் நோயன்ட் நான் சொல்றேன். நாம் அங்கே இங்கே பயணம் போகல, ஹோட்டல்களில் பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க. பஸ்ஸை நிப்பாட்டினா பாத்ரூம் போகிறது போவோம். 2 டாய்லெட் பெண்களுக்கு, 2 டாய்லெட் ஆண்களுக்கு என்று போட்டிருக்கும் இல்லவா? இருக்குமில்லா? இங்கே 2 ஃபுல்லாக இருக்கனோட ஆண்களை டாய்லெட்டுக்கு ஒத்தரை மில்லோட போவே இல்லை, போக மாட்டேன். சரி, உங்களோட டாய்லெட்டுக்கு ஒரு ஆம்பளை வா தம்பி வாங்க அங்கால போங்கன்னு சொல்லுவேலா? என்ன நில்லுவே நிப்பியல்? இதை விட வேகம் பண்ணிக்கணும். நம்மளோட வீட்டுக்கு ஆம்பளை வந்தா, நம்மளோட வீட்டுக்கார இது கரண்ட் பில்காரனுடைய போய் காய்ச்சிட்டு இருக்கிறான், தண்ணி பில்காரனுடைய போய் காய்ச்சிக்கான், மீன்காரனுடைய போய் காய்ச்சிக்கு நிற்கான். அவங்களுக்கெல்லாம் முக்காடு மில் ஒன்றும் இல்லை. இழுத்து செரிக்கிட்டு 600 ரூபாய்க்கு தருவியா இல்லையாண்டு அவனோட சண்டை விட்டுச்சுக்கிட்டு மீன் பொட்டிக்க குனிஞ்சிக்கிட்டு சண்டை விட்டுச்சுக்கிட்டு அப்படி அடிட்டு இருக்கிற இந்த தாடியோட மௌலை மாதிரி வாராங்க அம்மன்டா மொக்காடு சரியாகும். அந்நேரம் ஒரு வார்த்தை வெறும் என்னண்டா, அல்லாஹோ மௌலை மரக்கண்டா நாங்க அல்லாட நினைப்பில் அநிரிக்கமென்று காட்டுறேன். அல்லாஹோ அப்ப மௌலையண்டா இஸ்லாம், மீன்காரனண்டா இஸ்லாம் இல்லையா? மௌலையண்டா அல்லாஹு, மீன்காரனண்டா அப்ப வாய் குறைஞ்சிட்டாடா. கறி இல்லை அவர் வேண்டி திரளாட்டி அன்றைக்கு சோத்த மட்டும்தான் நாக்கு. இதை நம்மளோட புருஷனா இருக்கு பழக்கம். நான் பொம்பளை, நான் எப்படி போய் ஆம்பளைக்கிட்ட கறி வேண்டிக்கு நிற்கிறேன்? நீங்க வேண்டி தந்துட்டு போகணும், இல்லாட்டி சோறு மட்டும்தான் நாக்கி வைப்பேன், வெங்காய திருவி திங்க வேண்டியது. இப்படித்தான் நாம நம்மளோட மாப்பிள்ளைய பழக்கணும். அப்ப நம்மளோட புள்ள அப்படி வளரும். அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். வீட்டுக்கு வந்து ஆம்பளையில பக்கம் ஆம்பளையில நிற்பாங்க. நாம போய் டீயை கொண்டு என்னங்கள நெடுங்கல நீ யாரா? நாங்க நம்மளோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு நாங்க கொண்டே கொடுங்க பிள்ளைண்டியோ டங்கால நின்றோம். பெண்கள் வந்தா பெண்கள் பக்கம், ஆண்கள் வந்தா ஆண்கள் பக்கம் இருக்கிற ஒரு குடிசை என்றால் ஒன்றும் இல்லை. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு ஒரு 10க்கு 10 தானே இருந்துச்சு, சின்ன தொண்டு. ஆயிஷா நாயி தூங்கக்குள்ள இவர் தொழுகிறார், சுஜூது செய்ய இடம் காணா. ஆயிஷா நாய் இருட்டு, என்னதான் சுஜூதுக்கு வாரார் என்று ஆயிஷா நாய்க்கு தெரியா. அவ சொல்றா, சுஜூதுக்கு வரக்குள்ள காலை சுரண்டி விடுவார், நான் இழுத்து சுருட்டுவேன், சுஜூது செய்வார். தக்பீருக்கு போ நான் நீட்டிடுவேன், என்னடா நெடிய சூறா ஓதுவார், அது வரைக்கும் மடக்கி திரிக்கையில நீட்டிடுவேன். இது ஆயிஷா நாய் சொல்றது. அவ்வளோ ஒரு சின்ன வீடு. அஜ்னபி மஹரமி உறவு பேணலையா? வெளியால போடு பாய வீடுல இடம் காணல. அப்ப ஆண் பெண் கலப்புங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. தேவையில்லாம நம்ம வீட்டுல ஆம்பளையில் மட்டும் தனியா வந்து இருந்துட்டே தண்ணி வச்சுட்டு போகக்கூடாது. அது எலவுட் இல்லை. அது வேற விஷயம். அது ஷைத்தான் நம்மளை வேற ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டுருவான். தப்பு நடக்கும். நாம நினைக்கிற என்னில் எனக்கு நம்பிக்கை இருக்கணும், இப்படி நினைச்சாக்கள் தப்பு செஞ்சு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான். ஷைத்தான்ல நமக்கு நம்பிக்கை இல்லையே. நாம என்ன சொல்றோம், எந்த பிள்ளை தங்கம் என்று சொல்றோம். எந்த பிள்ளையும் தங்கம், எந்த பிள்ளையும் தங்கம். நடுவில் வந்த ஷைத்தான் தங்கமா? இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அவுலியாக்களுக்கெல்லாம் அவுலியாக்கள் சஹாபாக்களுக்கு தானே சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்று. அவ்வளவு பெரிய சஹாபாக்களுக்கு. அவங்களுக்கு ஏன் அப்படி சொன்னா நமக்கு எவ்வளவு சொல்லணும்? நம்மள எப்படி இருக்கணும்? அஜ்னபி மஹரமி உறவு பேணணும், ஹிஜாபுடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய பிள்ளைகிட்ட சொல்லணும், இந்த ஸ்கூல்ல அசைன்மெண்டாம் வகுப்பு பொடியை வந்திருக்கான், கொப்பியை கேட்டு வந்திருக்கான், கொடுக்குற கொப்பி கேட்டு வந்திருக்கான். அந்த வகுப்புல வேற ஆம்பளை பிள்ளைகள் இல்லை தானே, அதுக்கு தான் இந்த பிள்ளையோட விட்ட கொப்பி கேட்டு வந்திருக்கான். அம்மா கேப்பா, ஏன்டி உனக்கிட்ட கொப்பி வேண்ட வந்திருக்கான்?
வகுப்பில் வேறு ஆம்பளை பிள்ளைகள் இல்லையா? இல்லைம்மா என் ஹேண்ட் ரைட் கொஞ்சம் அழகு, அதுக்கு தங்கட்டு வந்திக்கா. அதுக்கு நாம் ரெடி இல்லைன்னு சொல்லு. இல்லைன்னு சொல்லிட்டு எப்படிம்மா முகத்தில் முழிக்கிற? இப்படித்தான். எப்படி இப்படி மொழி லூசித்தனமான முடிவுகள் எடுத்துடப்படாது. அவருக்கு தேவை இந்த பிள்ளைகிட்ட கொப்பி வேண்டணும் வேண்டதுக்கு தான் நான் நேற்று ஸ்கூலுக்கே போகல. அது நமக்கு தெரியா. 100 தாள் கோப்பியை கொடுப்பா, 101 தாள் கப்பியா வந்துடும். ஒரு தாள் முளைக்கும், உள்ளுக்கு ஒரு தாள் முளைக்கும். இல்லாட்டி ஒரு டெலிஃபோன் நம்பர் இருக்கும். அதில் ஒரு நாளும் அந்த சலுகையை நம்ம வச்சிடக்கூடாது. ஆம்பளை கிளாஸ்மேட்டு உண்டா டியூட்டி பார்க்குறோம், உண்டா யூனிவர்சிட்டியில் படிக்கிற தேவையே இல்லை. எத்தனை கேஸை நம்ம பார்த்து போட்டுருக்கோம். எத்தனை இந்த முந்த நாள் இந்த வாரத்துக்கு புத்தளத்தில் புத்தளத்தில் ஒரு ஆள் அழுகுறார். கிராஜுவேட் படித்த யூனிவர்சிட்டி போன ஒரு பாஸ் அவுட் ஆன ஒரு மகள். அவர் சொல்றார், நான் எப்படியெல்லாம் அவளை வளர்த்தேன், கல்வியை கொடுத்தேன், அவளுக்கு டிகிரியை முடிச்சு கொடுத்தேன். இப்போ ஒரு தமிழ் பொடியை லவ் பண்ணிட்டு அவன் மதத்துக்கே போய்த்தா. பவுனியாவுலான்னு இருக்காள். அவன் மதத்துக்கே போய்த்தான். நான் சரி மகள் நீயும் அவரையும் கூட்டிக்க ஆஸ்வத இஸ்லாத்துக்கு எடுப்பம் வேண்டும். அவருக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்லை, நான் வர மாட்டேன். இவர் பாப்பா கோல் எடுத்ததுக்கு இதுக்கு பிறகு நீங்கள் கோல் எடுத்தால் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். வேறு மண்டிகள் நாட்டு சட்டம் தெரியுமாண்டு கட்டிகள். இவரும் ஒரு BA பட்டதாரி. பாப்பா சொல்கிறாள், எனக்கு நான் சட்டம் சொல்லி கொடுத்தேன், எனக்கு சட்டம் சொல்கிறாள் அவள். அப்போ நம்மளோட வளர்ப்பு சரியில்லை. நீங்கள் எல்லாத்தையும் கல்வியை கொடுத்தீங்களா ஜியார், நீங்கள் ஈமானை கொடுக்கல, இஸ்லாத்தை கொடுக்கல. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்ங்கிறத அந்த பிள்ளைக்கு நரகத்தில் நெருப்பில் நிற்கமுங்கிற அந்த பிள்ளைக்கு இன்னும் விளங்கல். மறுமை நாளை நம்பல, நரகத்தை நம்பலை, அந்த நெருப்பில் தூக்கி போடுவானுங்கிறத அந்த பிள்ளை நம்பலை. இன்னும் நம்பாத அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை முறை இருந்துச்சு. எல்லாரும் பரதா போகிறாங்கன்றதுக்காக இந்த பிள்ளை பரதா போடுதே தவிர இதில் என்ன விளைவு இருக்கு, போடாட்டி என்ன ஆபத்து இருக்குங்கிறத அந்த பிள்ளைக்கு வழங்கப்படுத்தலை. அப்போ இப்படியான அந்த பயான் நிகழ்ச்சிகளில் நாம் அடிக்கடி கலந்து வீட்டில் படமாக ஓடுது. ஒரு பயான் போட்டோமா, நாம் ஒரு நரகத்தை பற்றி ஒரு விஷயத்தை கேட்டோம், சொர்க்கத்தை பற்றி ஒரு விஷயத்தை கேட்டோம், ஒரு அமல், அதுக்குரிய கூலி. சுபகுக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத்து தொழுதால் உலகத்தில் உள்ளதை விட சிறந்த கூலி இருக்குது மகள் என்று சொன்னா அந்த பிள்ளை எப்படி தொழும்? சுபகுக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத்துக்கு இவ்வளவு பெரிய கூலி என்ன? அந்த சுபகுக்கு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை வரும். அந்த வீட்டில் எல்லாரும் சுபகுக்கு எழும்பி சுன்னத்து தொழுது சுபகும் தொழுது ஆம்பளையர் பள்ளிக்கு போனா அந்த வீடு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு பரக்கத்தங்க இருக்கும், அல்லாஹ் எவ்வளவு அருள் செய்வான். ஏன் நம்ம செய்யறோம் இல்லை? நம்முடைய வீடு ஒரு தொழுகை உள்ள ஒரு வீடாக, குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கிறதாக இருக்கும். இது நமக்கு ஆகும்டா ஷைத்தான் ஊசலாட்டம் தெரியுது, வீடு காவ பண்ணணும். எவனையாலும் ஒரு பூஜாரியை கொண்டாந்து இல்லாட்டி எவனையாலும் ஒரு மௌலவியை கொண்டாந்து வீட்டுக்கு வளவு காவல் பண்றதும், போத்தில் இறக்குறதும், இசிம் டப்பா தொங்க விடுறதும், வீட்டுக்கு ஷைத்தானை விரட்ட போறாங்க. இன்னொரு ஷைத்தானை கொண்டாந்து கட்டுற, வெசர் நாயை வேற செதறு நாயை கட்டுற, வேற எல்லாம் உண்டும் நாய் தான், எல்லாம் ஷைத்தான் தான். நான் கேட்க வீட்டில் குர்ஆன் ஓதுங்க, ஷைத்தான் வராது. சூரத்துல் பக்கரா எந்த வீட்டில் ஒரு நாளைக்கு ஓதப்படுதோ 3 நாளைக்கு அங்கே ஷைத்தான் நுழைய மாட்டான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சூரத்துல் பக்கரா ஓதுங்க, பிஸ்மி சொல்லிக்கு வீட்டுக்குள்ள நுழைங்க, ஷைத்தான் வரமாட்டான். சிலாக்கள் நூல் காட்டுறது, உடல் காவலாம், சூனியம் பலிக்காம நூல் கட்டணும் என்று கழுத்திலையும் கட்டி, காலையும் கட்டி, கையிலையும் கட்டி, நூல் கட்டி, இசும் எழுதி என்ன பாட்டை படுறோம். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இதை ஓதினா உங்களுக்கு எதுவுமே அண்டாது. கண் திருஷ்டி, சூனியம், செய்வின, ஜின்களை, ஊசலாட்டங்கள், பொறாம பார்வை ஒன்றுமே வராதுன்னா ஒரு சின்ன துவா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போமே, நாம என்னத்துக்கு நூல் கட்டு? அப்போ ஒரு இஸ்லாமை பற்றி தெரிந்திருந்தா, இஸ்லாத்தை பற்றி நாம் அறிஞ்சிருந்தா, ஏன் நாம் இந்த பிழையெல்லாம் செய்யறோம், இந்த தவறெல்லாம் நாம் செய்யறோம்? நம்ம அஜ்னபி மஹரமி உறவை பேணியிருந்தால் ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வருது? அப்ப இஸ்லாமிய குழந்தைகளை நம்ம உருவாக்கி விட்டோம்னா, இப்ப இஸ்லாமிய தொழுகை, இஸ்லாமிய திருமணம் நமக்குள்ள நடக்க போகுது. இப்ப கல்யாணம் நடக்குது, இஸ்லாமிய பிள்ளைகளாக நம்மளோட பிள்ளைகளை வளர்க்கும்.
ஆம்பளை பிள்ளையே அப்படியே வளர்க்கணும். இப்போ பொம்பளை மட்டும்தான் இஸ்லாம் தீன் இருக்குதா மார்க்கம் இருக்குதான்னு பார்க்கணுமெண்டா அவர் வேண்டியதை செய்யலாமா? அவர் அடிக்கிற கஞ்சாக்கு பிறந்தா போட்ட பிள்ளை தேவைப்படுதம்மா. ஆம்பளை பிள்ளையும் இஸ்லாத்தோட வளரணும். அதுவும் தான் இங்கெல்லாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்திருக்கிறதுனால இதை சொல்றேன். நம்மட மகனையும் அப்படித்தான் வளர்க்கணும். அவர் 5 நேரம் தொழக்கூடியவராக இருக்கணும். இல்லாடி சோறு இல்லை, சோறு இல்லை, சாப்பாடு இல்லை. பாப்பாவே செய்ய மாட்டேன், அம்மாவே செய்ய மாட்டேன். இப்போதானே கையை ஒன்று அடிக்கொன்னா இப்போ அடிச்சா 119க்கு அடிக்கானே பாப்பாவும் பிள்ளைக்கு அடிக்கொன்னா. அதை சட்டம் தெரியுமா அவருக்கு? ஒரே டிவியில் அந்த செய்திகள் போய் எல்லாருக்கும் தெரியும். நான் அடிக்கிறேன், அடிச்சாக்கனா நீங்கள் சும்மா போலீஸுக்கு கோல் எடுக்க, போலீஸ் வந்து எங்கள்கிட்ட பிள்ளைய நீ வளர்க்கையா நான் வளர்க்கையான்னு கேட்க எனக்கு சோறு இல்லை. படி 119 அரிசி முடிஞ்சு பாரதன் விரட்டும் அரிசோடு. இல்லை மகன், தொழுகை இல்லாட்டி உங்களோட கதை இல்லை, பேச்சு இல்லை, ஸ்ட்ரிக்டாக அடிக்கணும். ஆனால் நபிகள் நான் சொல்லலாம் அடிக்க சொன்னாங்க. 10 வயசை அடைந்துன்னு தொழலாட்டி அடி. 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் தொழலாட்டி ஏச்சு தொழுன்னு சொல்லுங்க. 7 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்க. 8 வயசு ஏவுங்க, 9 வயசு ஏவுங்க. 10 வயசு ஆயிட்டண்டா ஏவி வேலைலாம் அடி. அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அடிதான். அப்ப நம்முட மகனுக்கிட்ட தொழுகை இருக்கணும், மகளுக்கிட்ட தொழுகை இருக்கணும். இல்லாட்டி சோறு இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நம்முட புருஷனார்கிட்ட தொழுகை இல்லைண்டா என்ன இது? அப்பா காலிக்கோடு வைப்பாங்க. இப்ப ஆவு கொண்டா காலிக்கோட்டுக்கு ஓடுறானே, என்னத்துக்கெல்லாம் காலிக்கோட்டுக்கு ஓடுறோம். எனக்கு அவர் வேணாம், நான் இன்னும் பசங்க செய்ய போவேன். ஒரு பொம்புல எவ்வளோ அல்லாட அருள்த்திக்கும். என் புருஷன் தொழுகிறான் இல்லை, இவர் வேணாம் என்று ஒரு பொம்புல இந்த இலங்கையில் பசங்க செய்தான். எவனாவது ஒருத்தன் என்ன பொண்டாட்டி தொழுகிறா இல்லைன்னு பசங்க செய்கிறானா? செய்யணும். இதுதான் ஷரியா சட்டம். தொழாதவனோட வாழையில்லாத ஹராம், தொடையுமே இல்லாதவன். அவர் தொழுகை இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஃபர்கு பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத். ஈமான் முஸ்லிமுக்கும் காவிருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுறது. தொழுகையை விட்டுட்டாரா பேரு அப்துல் ஹமீதா இருக்கும், அதை பத்தி பிரச்சனை. தொழுகையில் தானே அவுட் காவி, உங்களோட வாழையில உங்களுக்கு முகத்தை இழுத்து மூடியாச்சு, நீங்க என்ன தொடையுமே இல்லை, உங்கள்ட்ட தொழுகை இல்லை, அவுட். அப்ப தொழுகை இல்லை என்றா கல்யாணமே பிரியணும் என்றா பிள்ளைகளுக்கு தொழுகை இல்லை, ஸ்ட்ரிக்டா இருக்கணும். தொழுகை ரொம்ப கவனமாக்கி எல்லாரும் தொழணும். அதுதான் நமக்கு மறுமையில கை கூடுறது. அதான் நம்ம மறுமையில அவ்வளவு மா யுஸ்அலுல் அப்து யௌமல் கியாமா அனிஸ் ஸலாத். நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதல் விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் அதைத்தான் பத்தி விசாரிக்கப்படும். சும்மா யோசிச்சு பாருங்க, நம்மளை சும்மா போலீஸ்காரன் வந்து விசாரிக்க கொள்ளையே முதல் கேள்வியில நாம நோண்டியானா அடுத்தது நம்மளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு. சும்மா நான் உதாரணமா சொல்றேன், போலீஸ்காரன் வரான், உங்க ரூட்டை சகரம் வந்தான், ஓ அவுட். முடிஞ்சு நம்மளோட கூட்டாளியில ஒரு ஆளை விட்டு போலீஸ்காரன் போய்க்கான், எல்லாரும் ஓடிட்டாங்க. கிளவிடா முன்னுக்கு வந்த கேட்டியா சாரா நம்மளோட வீட்டை வந்தான். ஓமான இவைய உள்ளுக்கு இருந்து கை உதறாங்க. அவட பேர் என்ன பேர்? சகரா. சகரா வந்தான் திரும்ப கட்டிக்கா. ஓ டேய் சகரா நன்றிக்கா. அப்பா போலீஸுக்கு அடே இது வேற சகராண்டா அப்பா. அது மாதிரி நமக்கு இந்த முதல் கேள்வி நோண்டி என்றா மற்றதெல்லாம் எவ்வளவு பிரச்சனையாகும். இப்ப மறுமையில் நல்லா முதல் கேள்வி கேட்க போறான், தொழுதைய ஆண்டு இல்லைன்னா அவுட். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் கேள்வி தொழுகையை பற்றி, அது உங்களுக்கு பிழைச்சு போனால் எல்லாமே பிழைச்சிருமாங்க, அது உங்களுக்கு சீரடைந்தால் மற்ற எல்லாமே சீரடையும். அப்போ முதல் விஷயம் தொழுகை. அந்த தொழுகையை பற்றி நம்ம தெளிவான பதில் சொல்லணும். தொழுகையை பற்றி ஒழுங்கா பேசணும். தொழுகை நம்மகிட்ட இருக்கணும். நான் என்ன தொழுகிறேன், எங்க போனாலும் தொழுதுருவேன். தொழுகையில் எனக்கு கடும் கவனம். இஸ்லாமிய குடும்பமா இருக்கணும். அல்லாஹ் ஹலாலாக தந்ததுதான் மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம். ஹராம் நிம்மதி மாதிரி தெரியும்,
அதில் ஒரு நாலு நிம்மதி இல்லை, நாசமும் அழிவும் தான் இருக்குது. எனவே ஒரு இஸ்லாமிய குடும்பமாக நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மனைவியை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.